ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ஷ்மெல்லோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு விதமான சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் கேண்டி தாங்க. ஸோ வந்துட்டு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வீட்டில் போய் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செய்யலாங்க. இது நானும் அம்மாவும் சாப்பிட்றதுக்காக செஞ்சோமோ இல்லையோ ப்ரெஸ் பண்ணி பார்க்குறதுக்காக கட்டாயம் செஞ்சுருக்கோங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் அதே ஒரு கப் அளவுக்கு சுகரும் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் செட்டில் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இதை நம்ம அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்துட்டு இது மாதிரி ஒரு ஜன்னி வச்ச இதில் நம்ம சலிச்சுக்கலாம். நல்லா ஷேக் பண்ணி சலிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இதை இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. ஸோ அதுக்கடையில் வந்துட்டு நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கோங்க, 20 கிராம். ஸோ வந்துட்டு அதில் சுடு தண்ணீர் இருக்கு இல்லையா, ஹாட் வாட்டர், ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஜெலட்டின் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. கடல் பாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு அகருக்கும் ஜெலட்டினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோங்க. ஸோ அதோடைய லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு எதை ஆட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணுங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நான் வெஜிடேரியனாகவும் இருப்பீங்க, வெஜிடேரியனாகவும் இருப்பீங்கங்க. நான் வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா அகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு 200 கிராம் சுகருக்கு 20 கிராம் ஜெலட்டின் வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க. 25 கிராம் ஜெலட்டின் வந்துட்டு சுமார் 40 ரூபாய் அளவுக்கு வந்துட்டு நமக்கு சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் கிடைக்குங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாங்க. ஸோ இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஸோ 200 கிராம் சுகர் வந்துட்டு இதில் இருக்குங்க. ஸோ இது வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் எடுத்த பாதி அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கரையணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நல்லா நுர பொங்கி வரணும். அந்த கன்சிஸ்டன்சியை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போவே வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு நல்லா வந்துருச்சுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போது ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் தண்ணி விட்டு தண்ணியில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் விட்டு பார்க்கலாம். நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஷேப் பண்ணுறதுக்கு நல்ல சாஃப்ட் பால் மாதிரி வரணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜெலட்டின் மிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணினதுக்கப்புறமாவே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு தெரியும் பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து கெட்டியாகிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. இது மாதிரி தண்ணியான ஸ்டேஜில் தான் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. கிளாஸ் பவுலுன்னு இல்லை, எந்த பவுலில் வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம பீட் பண்ணணும். அதுக்காக வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. ரொம்ப வந்து சூட்டோட பண்ணிடக்கூடாது, லைட்டாக வார்மாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து பவுலை மட்டும் தொட்டு பாருங்கள் வார்மாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கை வச்சு தொட்டு பார்த்துறாதீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வந்துட்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா ஃப்ளேவரே ஆட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது எசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லோ ஸ்பீடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும், கொஞ்சம் நல்லா ப்ளஃபியாக வந்துடும். ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உடனே ப்ளஃபி கன்சிஸ்டன்சி வரும். ஆனால் வந்து உங்களால் வந்து வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதாவது நான் கன்சிஸ்டன்சி சொன்னேன்ல, தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் எடுக்கணும், ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த கன்சிஸ்டன்சி சொன்னேன். இப்போது நம்ம வந்து லோ ஸ்பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் வந்து ஒரு 10 நிமிஷமாவது ஆகும் இது மாதிரி நல்லா ப்ளஃபியாக வரத்துக்கு. ஸோ பாருங்கள், இப்படி தூக்கி ஊற்றும் போது நல்லா பட்டையாக விழுகணும். இது மாதிரி கொஞ்சம் திக்காக பட்டையாக விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி.
இப்போ நான் செட் பண்ணி வைக்கக்கூடிய பேனில் வந்துட்டு ஒரு லேயர் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சுகர் மிக்ஸ் பண்ணோம்ல, அதை வந்து ஒரு லேயர் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த பவுடரை போட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் வந்துட்டு கண்டிப்பாக வேணுங்க, இல்லைனா வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒட்டி வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ ஒயிட் கலரில் ஒரு லேயருக்காக ஒயிட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் சேர்க்கணுன்னா கலர் சேர்த்துக்கோங்க. இல்லை நான் ஒரே ஒரு லேயர் மட்டும் கலர் சேர்த்துக்க போகிறேன். மீதி உள்ள பேட்டரில் நான் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒயிட்டாகவே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு மார்ஷ்மெலோ வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தான். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிங்க் ஷேடில் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டே பாருங்கள் பிங்க் ஷேடு. ஸோ உங்களுக்கு விருப்பமான கலர்லேயே நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட கலரே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட்லேயே செஞ்சுக்கலாம். ஒயிட்டு ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ கலர் வந்துட்டு ஒரு டெக்கரேட்டிவ்க்கு தான் நம்ம செய்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்துட்டு இப்படி தட்டி தட்டி விட்டுக்கணும். இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு இந்த சுகர் பவுடர் இருக்கு இல்லையா, சுகர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் பவுடர், ஸோ அதை வந்துட்டு இதில் நல்லா ஸோ வந்துட்டு அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஒட்டாமல் வரும், இல்லைனா ரொம்ப அப்படியே வந்துட்டு பிசு பிசுன்னு ஒட்டும். ஸோ இதில் நம்ம ஜெலட்டின் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இது வந்துட்டு பிசு பிசுப்பு தன்மை அப்படின்றதுனால இப்போ 1 ஃபுல் ஓவர் நைட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில். கையில் தொடக்கூடாதுங்க, ரொம்ப ஒட்டும், பிசு பிசுன்னு ரொம்ப ஒட்டும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓவர் நைட் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க, ஃப்ரிட்ஜில். ஸோ ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப கெட்டி ஆகிடும், சாஃப்டாகவே வராது. ஸோ அதனால் வந்துட்டு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நம்ம பட்டர் ஷீட் போட்டனால எவ்வளோ சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பீஸா கட்டராவது இல்லைனா வந்துட்டு உங்கள்கிட்ட நைஃப் இருந்துச்சுன்னா நைஃப் வச்சு வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மெயினே வந்துட்டு பார்த்திங்கன்னா சுகர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் பவுடர் தாங்க. ஸோ உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாகவும் பெருசாக வேணும்னா பெருசாகவும் கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு செஞ்ச மார்ஷ்மெலோ எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் செஞ்ச மார்ஷ்மெலோ எங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரியாக தாங்க வந்திருக்கு. பட் இது ஃபஸ்ட் டைம்னால இப்போ செஞ்சது சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த சுகர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு டிப் பண்ணி எல்லா மார்ஷ்மெலோவையும் நல்லா டிப் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு கவேஷ் கிட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மார்ஷ்மெலோ செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவானி. தேங்க்யூ.